ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய். நாங்கள் எச்சரிக்கிறோம், கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது. என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது, எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று சொன்னவன் தானே வெளியே வந்து சாட்டை சவுக்கென்று பேசுகிறாய். என்னை கைது செய்து பார், என் மீது வழக்கு போட்டு பார் என்று சவால் விடுத்த சீமானுக்கு இந்த மேடையில் இன்னொரு சவாலை நான் இப்போது வெளியே சொல்கிறேன். என் கையிலே இருக்கிற அந்த கைபேசியிலே இருக்கிறது, உங்கள் எல்லோர் கைபேசியிலும் இருக்கும். விஜயலட்சுமி என்று ஒரு பெண், இதுவரையில் நான் பேசியதில்லை. என்னை கேட்டபோது கூட அது அவருடைய சொந்த செய்தி, நான் அரசியல் மட்டுமே பேசுவேன் என்று சொன்னேன். அரசியலை தாண்டி பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. விஜயலட்சுமி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தொடங்கும் போதே எப்படி பேசுகிறார்? டேய் மானங்கட்ட சீமான், உனக்கு சூடு சொரணி இல்லை, நீ ஒரு மானநட்ட வழக்கு போட்டாயா? போட முடியாது. அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும், சீமானால் போட முடியாது. உனக்கு தொடர்பில்லை என்றால் எதற்காக 50,000 கொடுத்தாய்? அதுவும் சாட்டை முருகன் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். சாட்டை முருகன் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லையே. திமுகவை ஒழிக்காமல் நான் ஓயமாட்டேன் என்கிறாய். உன்னை ஒழிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் ஓயமாட்டோம். உண்மையிலேயே நீ சொல்லுவது போல ஒரு பெரிய ஆம்பளை சிங்கம் என்று சொன்னால், ஏன் பெண் சிங்கமா இருக்கவே கூடாதா என்று சொன்னால், விஜயலட்சுமியின் மீது அல்லது விஜயலட்சுமியின் சொற்களை எடுத்து மேடையில் சொன்ன என் மீது நீ வழக்கு போடு, சந்திக்க தயாராக இருக்கிறேன். அது ஊர் முழுவதும் பரவும். நம்முடைய திமுக நண்பர்களுக்கு கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எங்காவது சீமான் வந்து நம் தலைவரை பற்றி பேசினால் அதற்கு விடை சொல்லாதீர்கள், விஜயலட்சுமியை பற்றி பேசுங்கள். விஜயலட்சுமியை பற்றி திரும்ப திரும்ப பேசுங்கள். யார் அந்த விஜயலட்சுமி? எதற்காக 50,000 ரூபாய் கொடுத்தாய்? உன்னுடைய வாழ்க்கை, அதாவது உண்மையாய் சொல்லுகிறேன் நண்பர்களே, சீமானுக்கு உடம்பு வளர்ந்திருக்கிறது, அறிவும் வளரவில்லை, ஒழுக்கமும் வளரவில்லை. சீமான் சொல்லுகிறார், பா அண்ணனை கொண்டு போய் ரூம்ல விடுங்க, அவர் தூங்கட்டும். எனக்கு தெரியவில்லை, உண்மையாய் அப்பாவியாய் இருந்தேன். வேண்டாம், பேசிட்டு இருக்கலாம், எப்போது வந்து. அவர்கள் என்னை அனுப்புவதில் குறியாக இருக்கிறார்கள், நான் பேசுவதில் விருப்பமாக இருக்கிறேன். எந்த ஹோட்டல் எந்த ஊர் என்று சொல்லி இருக்கிறேன், கடைசியாய் சாட்சியும் சொல்லுகிறேன். எப்படியாவது நீங்க போங்க அண்ணா, நீங்க தூங்க, என்னை தூங்க வைப்பதில் அவ்வளவு ஆர்வம். தூங்கியதற்கு பிறகு நான் காலையிலே அதிகாலையிலே எழுந்து விடுகிறவன், நடைபயிற்சிக்கு போகிறவன். நண்பரிடத்தில் கேட்கிறேன், அந்த நண்பர் பெயரை கடைசியாய் சொல்லுகிறேன். அவர் கேட்டுக்கொண்டிருப்பார், என்ன அவர்களெல்லாம் வருகிறார்களா நடைபயிற்சிக்கு என்று. அவர் சொன்ன விடை எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க இப்பதானே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் திருமணம் செய்து கொண்டால் ஒரு விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். சொன்னது உண்மையா இல்லையா? ஏன் அப்படி சொன்னார் என்பதை இப்போது திருச்சி சூர்யா, அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார், நம்முடைய மதிப்பிற்குரிய நண்பர் சிவாவின் மகன், அது வேறு. சூர்யாவுக்கு தான் பல செய்திகள் தெரிந்திருக்கின்றன, நமக்கு தெரியாது. சூர்யா சொல்லுகிறார், ஏன் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று எனக்கு தெரியாது. பொறுப்பு சூர்யா. ஏன் நான் விதவை பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால், புதுக்கோட்டை முத்துக்குமார் தெரியும் தானே, படுகொலை செய்யப்பட்ட முத்துக்குமார், இவர்களுக்கு முன்னால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த முத்துக்குமார், படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவியை யார் மணந்து கொள்ளுவது என்று சீமானுக்கும் சாட்டை முருகனுக்கும் போட்டி நடந்தது என்று சூர்யா சொல்லுகிறார். ஏன் படையாட்சியிலே ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய்? அதுவும் அந்த பெண் ஓட்டு கேட்ட அழகை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? என் மனைவிதான் அதை பார்த்து விட்டு சொல்வார். எங்கெல்லாம் திமுக காரர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய், ஏன் இந்த பெண் அங்கே போய் ஓட்டு கேட்கிறது என்றால் என் மனைவி சொல்லுவார், எங்கெங்கேயோ ஓட்டு கேட்குது, பிச்சை எடுக்குதுன்னு. ஒரு தரம் போடக்கூடாதா? ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாதா? ஒரே ஒரு, எதை விட ஏன்டா இவ்வளவு பிச்சை எடுக்கிறீங்க? இளைஞனாக இருந்த போது எனக்கு என் நரம்புகளில் முறுக்கேற்றிய இந்த பாடல் 72வது வயதிலும் எனக்கு மறுபடியும் இளமையை பெற்று தந்திருக்கிறார். யாரென்று நினைத்தாய் என்று சிலரை கேட்க வேண்டிய நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இந்த கூட்டம் வழக்கமான கூட்டமோ கருத்தரங்கமோ இல்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று தவறாக சொல்லிக் கொடுத்ததை நம்பி விலகி விலகி போனதற்கு பிறகு அந்த துஷ்டர்களின் ஏளனமும் ஏடியமும் எல்லை கடந்து போன நிலையில்
பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று கயவர்களின் முகத்தில் உமிழ்வதற்காக கூடியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். நம்முடைய உயிருக்கும் மேலாய் நாம் நேசிக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை எல்லை கடந்து பேசுகிறவர்கள். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், நேரடியாக செய்திக்கு வருகிறேன். நேற்றைக்கு இரவிலிருந்து இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நாம் இருக்கக்கூடாது. தம்பிகளிடம் கேட்டபோது இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாமா என்றார்கள். அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம், இந்த வாரம் நான் உயிரோடு இல்லை என்று ஆகும். இப்போதே இன்றே நாளைக்கு இரவே இதை பேசியாக வேண்டும் என்று நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, இரவு 10:30 மணிக்கு அன்பகத்துக்கு தொடர்பு கொண்டு அரங்கம் இருக்கிறதா என்று கேட்டேன். இருக்கிறது என்றார்கள், பதிவு செய்யுங்கள். 11 மணிக்கு முரசொலி ஆசிரியர் சேது அவர்களுக்கு பேசினேன். இந்த செய்தி நாளை காலையிலே முரசொலியிலே வர வேண்டும், சொல்லுங்கள் என்றார். காலையில் முரசொலியில் வந்தது. 24 மணி நேரத்திற்குள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம். அந்த கயவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு கை தட்டுவதற்கு உன்னை சுற்றி 100 பேர் இருக்கலாம், கலைஞருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு கோடி பேர் இந்த நாட்டில் இருக்கிறோம். யாரை பற்றி யார் பேசுவது? கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டால் என்ன? ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய். நாங்கள் எச்சரிக்கிறோம், கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது. எதிர்த்த குரல் எழுந்து ஒலிக்க வேண்டும். கலைஞர் இன்னமும் சாகவில்லை என்பது அந்த கயவர்களுக்கு புரிய வேண்டும். எனவே கலைஞரை பற்றி பேசினால் என் தந்தையை பற்றி, நம் உறவுகளை பற்றி, நம்மை பற்றி இழிவாக பேசுவது. கடைசியா என்ன சொல்கிறார்கள்? இது நாங்கள் எழுதிய பாட்டு இல்லை. சண்டாளன் என்றால் என்ன என்றே தெரியாது. இவர்களுக்கு வாயில் விரல் வைத்தால் கடிக்க தெரியாது. சண்டாளன் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாதா? நண்பர்களே, இதுவரையில் நான் நீ அவன் என்று யாரையும் பேசியதில்லை. பேச வைத்திருக்கிறார்கள். உதிரி பூக்கள் என்று ஒரு படம் உண்டு. அந்த படத்தின் கடைசி காட்சி இப்படி அமையும். அந்த வில்லன் அவனை எல்லோரும், அந்த கிராமமே சேர்ந்து கடலை, ஒரு ஆற்றை நோக்கி அழைத்து கொண்டு போகும். அந்த வில்லனுக்கு நீச்சல் தெரியாது. போ, ஆற்றுக்குள் போ என்று சொல்லுகிற போது அவன் கடைசியாய் ஒரு வரி சொல்லுவான், நான் எத்தனையோ கெடுதல்களை இந்த ஊருக்கு செய்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கெடுதல் என்ன தெரியுமா? இந்த ஊரில் நான் மட்டுமே கெட்டவனாக இருந்தேன், இன்றைக்கு இத்தனை கெட்டவர்களை உருவாக்கிவிட்டு போகிறேன் என்கிறான். என்னையும் மேடையில் நீ நான் என்று பேச வைத்த அந்த நாய்களுக்கு கடுமையாய் நம்முடைய கவனத்தை, கண்டனத்தை தெரிவிப்பதற்காக கூடியிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? சண்டாளன் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்ட ஒரு நிகழ்ச்சி உண்டா இல்லையா? இதே சீமான் எழுதியிருக்கிற திரைப்படத்தின் கதை வசனத்தில் எனக்கு பொருள் தெரியாது என்று சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீர்கள். இப்போதும் கேட்கிறேன், மிகப்பெரிய வீரர்கள் என்கிறீர்களே, பிறகு ஏன் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள், என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது, எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று சொன்னவன் தானே வெளியே வந்து சாட்டை சவுக்கென்று பேசுகிறாய்? அதுதானே உண்மை. நான் பேசவில்லை. யாரோ எழுதிய பாட்டு, யாரோ இசையமைத்தது. எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை. உனக்கு தொடர்பில்லை என்றால் ஏன் பேசுகிறாய்? நீ எழுதவில்லை என்றால் எந்த கடிசடையாக இருந்தாலும் மேடையில் நீ பேசுவாயா? அதிலும் இந்த மாவீரர் கேட்கிறார், நீங்கள் வெறும் பிள்ளை பூச்சியை பிடித்து விட்டீர்கள், தேள் பாம்பிடம் வருவீர்களா? நீ தேள்தான் பாம்புதான் என்று எங்களுக்கு தெரியும். தேளையும் பாம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதும் எங்களுக்கு தெரியும். புலி சிங்கம் என்று வேறு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். புலிக்கும் சிங்கத்துக்கும் இவர் பேசுவது புரிந்தால் கடித்து குதறிவிடும். யாரை பார்த்து யாரோடு ஒப்பிடுகிறாய் என்கிற கோபம் வரும். நான் இப்போது சொல்லுகிறேன், இந்த மேடையில் சொல்லுகிறேன், என்னை கைது செய்து பார், என் மீது வழக்கு போட்டு பார் என்று சவால் விடுத்த சீமானுக்கு இந்த மேடையில் இன்னொரு சவாலை நான் இப்போது வெளியே சொல்லுகிறேன். என் கையிலே இருக்கிற அந்த கைபேசியிலே இருக்கிறது.
உங்கள் எல்லோர் கைபேசியிலும் இருக்கும். விஜயலட்சுமி என்று ஒரு பெண். இதுவரையில் நான் பேசியதில்லை. என்னை கேட்டபோது கூட அது அவருடைய சொந்த செய்தி. நான் அரசியல் மட்டுமே பேசுவேன் என்று சொன்னேன். அரசியலை தாண்டி பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. விஜயலட்சுமி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தொடங்கும் போதே எப்படி பேசுகிறார்? டேய் மானங்கட்ட சீமான், டே தொடப்பக்கட்ட இருக்கிறது, நான் சொல்லவில்லை. டே தொடப்பக்கட்ட, நான் கேட்கிற கேள்வி இதுதான். ஏன் நீ வழக்கு போடவில்லை? தைரியம் இருந்தால் வழக்கு போடு. இப்போது நான் சொல்லுகிறேன், எங்களை பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய் என்றாய் அல்லவா? தைரியம் இருந்தால் விஜயலட்சுமியின் மீது நீ வழக்கு போடு. இல்லை, உனக்கு விஜயலட்சுமியின் மீது பெயரை கேட்டாலே பயம் என்றால் என் மீது வழக்கு போடு. நான் அதே வரியை மறுபடியும் இந்த மேடையிலே சொல்லி இருக்கிறேன். என் மீது வழக்கு போடு, சந்திக்கலாம். நான் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த காணொளியில் இருக்கிற சொற்களிலேயே கண்ணியமான சொற்கள் அவைதான். மற்றவைகளெல்லாம் அதைவிட மோசமானவை. எனக்கு சொல்ல கூசுகிறது, நான் சொல்லவில்லை. எத்தனை பேர்? 2,10,000 பேர் காலையில கேட்டிருக்கிறான். நம்முடைய தலைவர் தளபதியை பார்த்து அந்த சீமான் கேட்கிறான், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று. நான் கேட்கிறேன், 2 லட்சம் பேர் உன்னை தொடப்பக்கட்ட மானங்கட்டவனேன்னு ஒரு பொண்ணு அழைச்சிருக்கிறாளே, உனக்கு வெட்கமாக இல்லை? உனக்கு சூடு சொரணி இல்லை? நீ ஒரு மானநட்ட வழக்கு போட்டாயா? போட முடியாது. அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும். சீமானால் போட முடியாது. குறைந்தபட்சம் குற்றவியல் வழக்காவது நீ தொடுத்திருக்கிறாயா? விஜயலட்சுமியின் மீது நீ வழக்கு போடவில்லை. நான் மேடையில் பேசுகிறேன், என் மீது வழக்கு போடு, நான் நீதிமன்றத்துக்கு வருகிறேன், உன்னை போல பயந்து நான் உங்கள் அப்படி சொல்லவில்லை, எனக்கு பொருள் தெரியாது என்று ஓடுகிற கோழைகள் அல்ல நாங்கள் கலைஞரின் பிள்ளைகள். நிற்போம், நீதிமன்றத்தில் சொல்லுவேன். நான் சொன்னேன், உண்மைதான். ஆனால் அதை சொன்னது விஜயலட்சுமி என்கிற பெண். அந்த பெண்ணினுடைய ஒலிநாடா என்னிடத்தில் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் எடுத்து காட்டுவேன். நீ ஏன் அந்த பெண் அப்படி சொன்னாள் என்று சொல். அந்த பெண் சொல்லுகிறார், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தாய்? உனக்கு தொடர்பில்லை என்றால் எதற்காக 50,000 கொடுத்தாய்? அதுவும் சாட்டை முருகன் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். சாட்டை முருகன் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லையே. சாட்டை முருகன் கொண்டு வந்து கொடுத்தார் என்றால் அதற்கு என்ன பொருள்? நண்பர்களே, இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால், இவர்களை பற்றி பேசினால் நாளைக்கு சாணத்தையும் மலத்தையும் எடுத்து நம் மீது வீசுவார்கள். ஏனென்றால் அதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை. ஆபாச சொற்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். யாராவது எங்களை பற்றி பேசினால் நாங்கள் சாக்கடையை எடுத்து வீசுவோம். எங்கள் ஐயா பெரியார் மீதும் கலைஞர் மீதும் வீசாத சாக்கடையா இனி புதிதாக வீசிவிடப் போகிறீர்கள்? நேற்றைக்கு கலைஞரின் உரையை நம்முடைய தோழர் நெல்லை பாபு அங்கே இருந்து அனுப்பியிருந்தார். அத்தனை பேருக்கு நான் பகிர்ந்தேன். கலைஞர் சொல்கிறார், ஏசியே பேசி பேசியே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை இழிவுபடுத்துகிறவர்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள். அதனால் என்ன? ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரத்தை நோக்கி சாணத்தை வீசினால், மரத்தை நோக்கி மலத்தை வீசினால் அந்த மரம் அதை உரமாக எடுத்துக்கொண்டு வளர்வதைப் போல நானும் வளர்வேன் என்று சொன்ன தலைவன் எங்கள் தலைவன். எனக்கு தெரியும், நாளை காலையிலிருந்து நான் தான் அவர்களுக்கு பொருள். இங்கே இருக்கிற அத்தனை காணொளிகளும் அவர்கள் வேறொன்றும் இல்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிற போதே கலைஞர் தொலைக்காட்சியில் நேரலையில் போய்கொண்டிருக்கிறது. நல்லது, கேளுங்கள். இன்னமும் எத்தனை இழி சொற்கள் அவர்களிடம் இருப்பு இருக்கிறது என்பது நாளைக்கு தெரிந்துவிடும். எத்தனை நாள் திட்டுவீர்கள்? நான் துணிந்துதான் வந்திருக்கிறேன். உங்களினுடைய ஆபாச சொற்களை எதிர்கொள்ள முடியும். ஆபாச சொற்களை மட்டுமல்ல, வன்முறையில் இறங்குகிற ஒரு லும்பன் கூட்டம் அது. எனக்கு தெரியும். உன் வன்முறையை, உன் ஆபாச சொற்களை சந்திப்பதற்காகவே வந்திருக்கிறேன். திமுகவை ஒழிக்காமல் நான் ஓயமாட்டேன் என்கிறாய். உன்னை ஒழிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் ஓயமாட்டோம். இது எங்கள் வேலை, இது எங்கள் பணி, இது நாங்கள் எங்கள் தலைவருக்கு காட்டுகிற நன்றி உணர்ச்சி. நான் வருகிறேன். நாம் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு அவர் செய்திருக்கிற செயல்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். கலைஞர் என்ன செய்தார் என்று கேட்கிறாயே, அப்படி கேட்பதற்கு கூட ஒரு தகுதி வேண்டுமே. அந்த தகுதி உண்டா உனக்கு?
யாரையாவது மேடையில் எப்போதாவது கண்ணியமாக பேசியிருக்கிறாயா? நான் வருகிற போது பார்க்கிறேன், இளைய பாரதம் என்கிற வலையொலியில் ஹெச் ராஜா பேசுகிறார். சாட்டை முருகனை கைது செய்ததை வன்மையாய் அவர் கண்டிக்கிறாராம். இது கருத்துரிமையா அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் கவர்னர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தார். கவுன்சிலர் பதவி கூட கிடைக்கவில்லை, கிடைக்காது. நான் சொல்லுகிற போது காரைக்குடியில அண்ணன் தென்னவன் தான் சொன்னார், பாவம் அவரை கவுன்சிலராகவாவது ஆக்கி இருக்கலாம் என்றேன். தென்னவன் சொன்னார், அதெல்லாம் ஆக்க முடியாதுங்க, ஓட்டு வாங்கணும். வேண்டுமானால் கவர்னர் ஆக்கலாம், கவுன்சிலராக ஆக்க முடியாது. இங்கே எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே அப்படிலாம் ஆக்க முடியாதுங்க. அவங்க மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்கி வர வேண்டும் என்றால் வாக்குகளை பெற முடியாதவர்கள் வெறும் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு உளவியல் தாக்கம். நீங்கள் எங்களை பற்றி பேசினால் அவதூறுகளை அள்ளி வீசுவோம் என்கிற மிரட்டல். நீ என்ன சொல்வது? பெர்னாட்ஷா என்றைக்கோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார். புகழ்பெற்ற அந்த வரியை நான் இந்த மேடையிலே சொல்ல விரும்புகிறேன். பெர்னாட்ஷா சொன்னார், நெவர் ரெசில் வித் எ பிக். பன்றியோடு ஒரு நாளும் சண்டை போடாதீர்கள். ஏன்? யூ வில் கெட் டர்ட்டி அண்ட் பிக் வில் லவ் இட் என்று சொன்னான். அதில் இருக்கிற வியப்பு என்ன என்றால், பன்றியோடு சண்டை போடாதீர்கள். பன்றியோடு சண்டை போட்டால் நீங்கள் அழுக்காவீர்கள். பன்றி சந்தோஷப்படும். பன்றிக்கு அது மிக பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் என்று தெரிந்துதான் உங்களோடு சண்டை போட நான் வந்திருக்கிறேன். நண்பர்களே, அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி மற்றவைகளெல்லாம் பெரிய கட்சிகள் பார்த்து கொள்ளும், சீமானை நாம் பார்த்து கொள்வோம். அவ்வளவுதான். சீமானை நாம் பார்த்து கொள்வோம். உன்னுடைய இந்த திமிர், இந்த ஆணவம் ஒரு நாளும் இந்த மண்ணில் நிலைக்கவும் கூடாது, தொடரவும் கூடாது. நான் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால், உண்மையிலேயே நீ சொல்லுவது போல ஒரு பெரிய ஆம்பளை சிங்கம் என்று சொன்னால், ஏன் பெண் சிங்கமா இருக்கவே கூடாதா என்று சொன்னால், விஜயலட்சுமியின் மீது அல்லது விஜயலட்சுமியின் சொற்களை எடுத்து மேடையில் சொன்ன என் மீது நீ வழக்கு போடு, சந்திக்க தயாராக இருக்கிறேன். அது ஊர் முழுவதும் பரவும். நம்முடைய திமுக நண்பர்களுக்கு கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எங்காவது சீமான் வந்து நம் தலைவரை பற்றி பேசினால் அதற்கு விடை சொல்லாதீர்கள், விஜயலட்சுமியை பற்றி பேசுங்கள். விஜயலட்சுமியை பற்றி திரும்ப திரும்ப பேசுங்கள். யார் அந்த விஜயலட்சுமி? எதற்காக 50,000 ரூபாய் கொடுத்தாய்? உன்னுடைய வாழ்க்கை, அதாவது உண்மையாய் சொல்லுகிறேன் நண்பர்களே, சீமானுக்கு உடம்பு வளர்ந்திருக்கிறது, அறிவும் வளரவில்லை, ஒழுக்கமும் வளரவில்லை. எங்கள் பாட்டன் பாடினான் என்று அடிக்கடி சொல்லுவார் அந்த ஆள். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று எங்கள் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடியிருக்கிறான். அது உனக்கு இல்லையா? ஆள் மட்டும்தான் வளர்ந்திருக்கிறாய், அறிவு வளரவே இல்லையே. அறிவு பற்றி என்னோடு யாராவது தர்க்கம் செய்ய வர தயாரா? இவர் பெரிய வெங்காயம். இவரோடு தர்க்கம் செய்வது, இவரோடு நான் சொல்லுகிறேன், எங்கள் ஸ்ரீவித்யாவை அவரோடு தர்க்கம் செய்ய சொல்லுங்கள். நான் சரியில்லை, ஸ்ரீவித்யா தான் சரியாக இருப்பார். யாரோடு தர்க்கம் செய்ய யாரை அழைக்கிறாய் நீ? கலைஞர் என்ன சொல்லுகிறான் என்றால், காமராஜர் படிக்க வைத்தார், கலைஞர் குடிக்க வைத்தார். திரும்ப திரும்ப இதை கூட என்ன சொல்வார்கள் என்றால், கலைஞர் சொல்லிக் கொடுத்து பாருங்கள், பேசும்போது கூட குடிக்கிறான். சீமானை பார்த்து நேரடியாக கேட்கிறேன், நீ குடித்ததே இல்லை, கலைஞர் சொல்லிக் கொடுத்தா குடித்தாய்? இடத்தோடு சொல்லுகிறேன், எடுத்துக்கொள். பெட்னாவுக்கு, அமெரிக்காவுக்கு, புளோரிடா மாநிலத்துக்கு போயிருந்த இனி எல்லாவற்றையும் பேசியாக வேண்டும். தனிப்பட்டவைகளை பேசக்கூடாது என்கிற அந்த கண்ணியத்திலிருந்து விலகி வந்து பேசுகிறேன். உண்மையாக சொன்னால் நான் இப்படி பேசி என் தோழர்களே பார்த்திருக்க மாட்டார்கள். நானே பார்த்ததில்லை. பேச வேண்டிய கட்டாயத்தை சீமான் உருவாக்கி இருக்கிறான். புளோரிடாவில் தங்கி இருக்கிறோம். அந்த மேரி ஆர்டியாட் என்கிற ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம். நண்பர் தங்கர் பச்சான் வந்திருக்கிறார், நான் போயிருக்கிறேன், நர்த்தகி நடராஜ் வந்திருக்கிறார். இரவு 10 மணி ஆயிற்று, 11 மணி ஆயிற்று, பேசிக் கொண்டிருக்கிறோம். சாட்சியோடு நான் சொல்லுகிறேன். சீமான் சொல்லுகிறார், பா அண்ணனை கொண்டு போய் ரூம்ல விடுங்க, அவர் தூங்கட்டும். எனக்கு தெரியவில்லை, உண்மையாய் அப்பாவியாய் இருந்தேன். வேண்டாம், பேசிட்டு இருக்கலாம், எப்பாவது வந்து. அவர்கள் என்னை அனுப்புவதில் குறியாக இருக்கிறார்கள், நான் பேசுவதில் விருப்பமாக இருக்கிறேன். எந்த ஹோட்டல், எந்த ஊர் என்று சொல்லி இருக்கிறேன். கடைசியாய் சாட்சியும் சொல்லுகிறேன்.
எப்படியாவது நீங்க போங்க அண்ணா, நீங்க தூங்க, என்னை தூங்க வைப்பதில் அவ்வளவு ஆர்வம். தூங்கியதற்கு பிறகு நான் அதிகாலையில் எழுந்து விடுகிறவன், நடைபயிற்சிக்கு போகிறவன். நண்பரிடத்தில் கேட்கிறேன், அந்த நண்பர் பெயரை கடைசியாக சொல்லுகிறேன். அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். என்ன அவர்களெல்லாம் வருகிறார்களா நடைபயிற்சிக்கு என்று? அவர் சொன்ன விட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க இப்பதானே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இரவெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களான்னு. விடுங்கய்யா, அது நீங்க வேண்டான்னு தான் உங்களை அனுப்புறாங்க, எல்லாம் இப்பதான் தெரியும்னார். ஓ, இரவு முழுவதும் நீதான் உன்னுடைய கொள்கை அறிக்கையில் மது அருந்தக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறாயே, எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் நீ. ஒரு நாளும், அதுவும் அடுத்த நாள் யார் சாட்சி என்றால் அவருடைய பெயர் வாஷிங்டன் சிவா. இல்லை என்று சொல்லுங்கள், நான் பெயரோடு தான். ஏனென்றால் நான் அவர் பெயரை சொல்லுகிறேன் என்றால் அவர் சீமானை பார்த்து பயப்படுகிறவர் இல்லை. வாஷிங்டன் சிவா அதற்கு சாட்சி. அவர்தான் என்னை அடுத்த நாள் காலையில் வந்து எழுப்பியவர். இந்த சீமான் இப்போது ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறார். கலைஞர் குடிக்க வைத்தாராம். இவர் என்ன செய்திருக்கிறார்? காலையில் எழுந்து 2 மொந்தை கல்லை, நானும் எங்கள் அண்ணன் எங்கேயா இருக்கான், ரவி, அதோ இருக்கு, அவன் அண்ணனை வேற, அந்த அண்ணன் வேற, ஏன்டா இவனோட பிறந்தோம்னு. காலையில் எழுந்து 2 மொந்தை கல்லை குடிச்சிட்டு கல்லூரிக்கு போய் வருகை பதிவை கொடுத்துட்டு திரும்ப வந்து சினிமா பார்த்துட்டு புரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். எப்படி அறிவு வளரும் உனக்கு? ஏன் அறிவு வளரலன்னு இப்போ புரியுதா? நான் கள்ளும் குடித்ததில்லை, மதுவும் குடித்ததில்லை. கலைஞர் உன்னை குடிக்க வைக்கவில்லை, நீ குடித்தாய். கலைஞரா பொறுப்பு? திரும்ப இப்போது கூட நான் பெரியார் திடலில் பேசினேன். கொட்டு மழையில் ராஜாஜி வந்து கலைஞரை கேட்டுக்கொண்டார். இல்லை, ராஜாஜி வந்தபோது மழை கொட்டியது, அவ்வளவுதான். மாற்றி சொல்லாரு. மது கூடாது என்று அவர் சொன்னார். கலைஞர் என்ன குறிப்பிட்டார் என்றால், விரைவில் நான் மூடிவிடுவேன் என்றார். சொன்னதை செய்தவர் கலைஞர். மறுபடியும் உங்கள் எம்ஜிஆர் தானே திறந்தார். நான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டேன், நான் தனியாகத்தான் இருப்பேன். இப்போது ஏன் எல்லோரிடத்திலும் கையேந்துகிறாய்? அதிமுக ஓட்டு எனக்குத்தான் வரும், தேமுதிக ஓட்டு எனக்குத்தான் வரும். நீ என்ன பேசினாய் எடப்பாடியை பற்றி? கலைஞரை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறாயா? எடப்பாடியை பற்றி என்ன பேசினார் என்பது எடப்பாடிக்கு நினைவூட்ட வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி இது கருத்துரிமை என்கிறார். எடப்பாடியை பற்றி சீமான் சொன்ன வரி, எடப்பாடி என்றால் என்ன பொருள்? இடையில் வந்த பாடி என்று பொருள். பெயரை இப்படி பிரித்தால் நான் கேட்கிறேன், சீமான் என்றால் என்ன பொருள்? சீமான் என்று பொருளா என்று கேட்கிறேன். பிரிக்கலாமா? எடப்பாடி என்றால் இடையில் வந்த பாடி என்றால் சீமான் என்பதை பிரித்து பொருள் சொல். கேப்டன் என்கிறார்களே, அவர் கபடி டீமுக்கு கூட கேப்டனாக இருந்ததில்லை. சொன்னாயா இல்லையா? இப்போது அந்த அம்மையாரை பார்த்து, நீங்கள் விஜயகாந்த் கேப்டனுக்காக நான் ஓட்டு கேட்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு வாருங்கள். எதற்காக? நீதான் கூட்டணி சேருவதில்லையே, தம்பி விஜய் முடிவு செய்யட்டும், காத்திருக்கிறேன். ஏன் காத்திருக்கிறாய்? நீதான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டாயே, எதற்காக காத்திருக்கிறாய் என்றால், அப்படியாவது டெபாசிட் வருமா என்று பார்க்கிறாய். அதுதானே. 40 தொகுதிகளில் நிற்பது பெரிதில்லை, 40இல் ஒரு தொகுதியிலாவது உன்னால் டெபாசிட் வாங்க முடியுமா? எங்கள் தலைவர் என்றைக்கும் உனக்கும் அவருக்குமான வேறுபாடு சொல்லட்டுமா? இதுவரைக்கும் நீ தேர்தலில் வென்றதே இல்லை, இதுவரைக்கும் அவர் தேர்தலில் தோற்றதே இல்லை. கலைஞர் குடிக்க வைக்கவில்லை, நீ குடித்தாய். திரும்ப சொல்லுகிறாயே, கலைஞர் படிக்க வைக்கவில்லையா? இதோ புள்ளி விவரத்தை நான் தருகிறேன், நேரம் இருந்தால் குறித்துக்கொண்டு பிறகு திட்டுவதுதான் உங்களுக்கு வேலை. குறித்துக்கொள். காமராஜர் காலத்திற்கும் கலைஞர் காலத்திற்கும் பள்ளிக்கூடங்களும் வசதிகளும் எவ்வளவு கூடின என்கிற புள்ளி விவரத்தை, அரசின் பதிவாக சட்டமன்றத்தில் இருக்கிற புள்ளி விவரத்தை நான் தருகிறேன், என் நினைப்பிலிருந்து சொல்லவில்லை. காமராஜர் 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தார், உண்மைதான். யார் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தார்? ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார் என்று வரலாற்றை சரியாக சொல்லுங்கள். 6000 பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார். அதற்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவே இல்லையா? தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு கல்வி வளர்ச்சியே இல்லையா? காமராஜருடைய காலம் முடிகிற போது தமிழ்நாட்டில் இருந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை 34,712. கலைஞர் வந்ததற்கு பிறகு அந்த பள்ளியின் அடுத்த ஆண்டே அந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 35,526. 800 தொடக்க பள்ளிகள். எங்கே? கிராமங்களில்.
எங்கள் தலைவர், எங்கள் கலைஞர், எங்கள் முத்தமிழ் அறிஞர், தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தை கொண்டு சென்ற ஒரு கல்வியாளர் யாராவது இல்லை என்று சொல்ல முடியுமா உன்னால்? 666 மேல்நிலை பள்ளிகளில் 11வது 12வது படிக்கும் வகுப்பு மாணவர்களுக்கு 112 கோடி ரூபாய் செலவில் 99ஆம் ஆண்டு கணிப்பொறிகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவன் எங்கள் தலைவன் தான். நான் சொல்லுவது அனைத்தும் அரசின் புள்ளிவிவரம். நான் பள்ளிக்கூடத்தின் எண்ணிக்கையையும் தொகையையும் நினைவிலிருந்து சரியாக சொல்லுகிறேன். ஒரு முறைக்கு பல முறை சரிபார்த்து விட்டு சொல்லுகிறேன். அவர் செய்ததை போல இன்றைக்கு நீ ஆடு மாடு கோழி பற்றி எல்லாம் பேசுகிறாய் இல்லையா? நான் தான் உயிரினங்களை பற்றி பேசுகிறேன். உன் கருணை எல்லாம் எங்களுக்கு தெரியும். உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை, பலரிடத்தில் உனக்கு கருணை உண்டு. நான் திருமணம் செய்து கொண்டால் ஒரு விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். சொன்னது உண்மையா இல்லையா? ஏன் அப்படி சொன்னார் என்பதை இப்போது திருச்சி சூர்யா, அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார், நம்முடைய மதிப்பிற்குரிய நண்பர் சிவாவின் மகன், அது வேறு. சூர்யாவுக்கு தான் பல செய்திகள் தெரிந்திருக்கின்றன, நமக்கு தெரியாது. சூர்யா சொல்லுகிறார், ஏன் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று எனக்கு தெரியாது. பொறுப்பு சூர்யா. ஏன் நான் விதவை பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால், புதுக்கோட்டை முத்துக்குமார் தெரியும் தானே? படுகொலை செய்யப்பட்ட முத்துக்குமார், இவர்களுக்கு முன்னால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த முத்துக்குமார், படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவியை யார் மணந்து கொள்வது என்று சீமானுக்கும் சாட்டை முருகனுக்கும் போட்டி நடந்தது என்று சூர்யா சொல்லுகிறார். எனவேதான் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. சாட்டை முருகன் திருமணம் செய்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு சீமான் சொன்னார், நான் ஒரு ஈழப்பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். ஏனென்றால் அப்போது ஈழப்பெண்ணோடு தொடர்பு இருந்தது என்று சூர்யா சொல்லுகிறார். சூர்யா தான் பொறுப்பு. அவர்தான் அவரோடு பழகி இருக்கிறார். பிறகு இன்றைக்கு நம்முடைய அண்ணன் காளிமுத்து அவர்களின் மகளை திருமணம் செய்து கொண்டது மிக கவனமாக நீங்கள் சாதிய வாக்குகளை பெற வேண்டும் என்பதையும் சேர்த்து, நீ சாதி இல்லை என்றால் ஏன் திருவொற்றியூரில் போய் நிற்கிறாய்? ஏன் விக்கிரவாண்டியிலே அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய்? என் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் வந்தால், நீங்கள் ஒரு பொது தொகுதியில் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை நிறுத்தக்கூடாதா? நீ நிறுத்தக்கூடாதா? பட்டியலினத்தை சார்ந்தவர்களை நீ விக்கிரவாண்டியில நிறுத்தக்கூடாதா? ஏன் படையாட்சியிலே ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய்? அதுவும் அந்த பெண் ஓட்டு கேட்ட அழகை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? என் மனைவிதான் அதை பார்த்து விட்டு சொல்வார், எங்கெல்லாம் திமுக காரர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய், ஏன் இந்த பெண் அங்கே போய் ஓட்டு கேட்கிறது என்றால் என் மனைவி சொல்லுவார், எங்கெங்கேயோ ஓட்டு கேட்குது, பிச்சை எடுக்குதுன்னு. ஒரு தரம் போடக்கூடாதா? ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாதா? ஒரே ஒரு, எதை விட ஏன்டா இவ்வளவு பிச்சை எடுக்கிறீங்க? நான் வெளிப்படையாக கேட்கிறேன். இன்றைக்கு 3 நாள் நடந்த அதிமுக கூட்டத்தில் ஒரு முடிவு அல்லது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வருகிற போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக, அவன் நிலைமை அவ்வளவு மோசம். நான் சீமானுக்காக இல்லை, அதிமுகவுக்காக வருத்தப்படுறேன். உன்னை பார்த்து இடையில் வந்த பாடின்னு ஒரு ஆள் சொல்றான், நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அவரவர் குடியை அவரவர் தோண்டிக் கொண்டால் நாம் என்ன செய்வது? நல்லது. எனவே அதிமுகவோடு சேர வேண்டும். அதற்குத்தான் நீ ஓட்டு பிச்சை கெஞ்சி பார்த்தாய். அதிமுகவின் வாக்குகள் விக்கிரவாண்டியிலே உனக்கு வருமா என்று பார்த்தாய். என்ன பேசினாய் நீ? சண்டாளன் என்றால் உனக்கு என்ன பொருள் தெரியாது, சரி. ஆனால் பறையன் என்றால் கூட உனக்கு பொருள் தெரியாதா? அந்த சொல்லை பயன்படுத்தி பேசினாயா இல்லையா? விக்கிரவாண்டியில பேசுகிற போது அந்த சொல்லை நான் சொல்லுகிறேன். பட்டியல் இனம் என்றோ தலித் என்றோ சொல்லவில்லை. என்னிடத்தில் இருக்கிறது இன்னொரு செய்தி, அவர்கள் அழித்து விடக்கூடும். எனவே எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அழித்தாலும் இருக்கிறது. என்ன பேசியிருக்கிறார் அங்கே சீமான் என்றால், வன்னியர்களும் பறையர்களும் விலகி நிற்காதீர்கள். இவருக்கு அவ்வளவு ஒற்றுமையில் அவ்வளவு பெரிய அன்பு. விலகி நின்றால் என்ன ஆகும் என்பதை கவனியுங்கள். 2 பேரும் விலகி நிற்காதீர்கள். 2 பேரும் விலகி நிற்பதால் தான் திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளே வருகின்றன. நான் ஏன் கண்ட நாய்கள் கலைஞரை பற்றி பேசுகின்றன என்று முதலில் சொன்னேன் தெரியுமா? திராவிட நாய் என்று சொல்லுகிற அந்த நாயை இனி நாம் நாய் என்றுதான் சொல்ல வேண்டும். நண்பர்களே, நான் தமிழ் படித்திருக்கிறேன். அதிரிணையை உயர்திணையாய் சொன்னால் அது இலக்கண பிழை.
எனவே அது என்றுதான் சொல்ல வேண்டும். திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளே நுழைந்துவிடும், வன்னியர்களும் பறையர்களும் படையாட்சிகளும் பறையர்களும். படையாட்சி என்று சொல்ல தெரிகிறது இல்லையா அவனுக்கு? ஏன் பட்டியலின மக்கள் என்று சொல்லக்கூடாது? பறையர்கள் என்று சொல்லி இருக்கிறாயே, இதற்காகவே ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும். கரூர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் இப்போதுதான் கொடுத்திருக்கிறார். மாவட்ட கண்காணிப்பாளரிடத்திலே பறையன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறான், சாதியை பற்றி குறிப்பிடுகிறான், கைது செய்ய வேண்டும் என்று நான் தான் சொன்னேன். கைது செய்யாதீர்கள். அவனை கைது செய்வதா? அவன் விரும்புவதே அதைத்தான். என்னை கைது செய்து பார், கைது செய்து பார் என்று எதற்காக சொல்லுகிறான்? கைது செய்தால் தியாகியாகி விடலாம் என்று பார்க்கிறான். நீ புலிகளை பற்றி இவ்வளவு பேசுகிறாயே, நான் பொடாவிலே சிறையிலே இருந்தபோது பார்ப்பதற்கு கூட வருவதற்கு உனக்கு துணிச்சல் இல்லையே, பார்த்தால் கூட பிடித்து விடுவார்களோ என்கிற அவ்வளவு தைரியசாலி, அவ்வளவு சிங்கம், அவ்வளவு புலி அது. எனவே நீ புலியிடம் எப்போது போனாய்? போர் முடிந்த பிறகு போனாய். ஆபத்தில்லை என்ற பிறகு உன் கோபத்துக்கு பஞ்சம் இல்லை. அதானே உண்மை. அதுவும் நீ போய் என்ன செய்தாய்? நான் கேட்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன். நாங்கள் பிரபாகரனின் வளர்ப்பு, புலிகளின் பிள்ளைகள். எப்போது வளர்ந்தாய்? எப்போது உன்னை வளர்த்தார்கள்? உன்னை போய் அவர்கள் வளர்த்தார்களா என்ன? அவர்களுக்கு பிறகு நீ அவர்கள் பணத்தை வாங்கி வளர்ந்தாய், அது எனக்கு தெரியும். அது வேறு. இல்லை என்று சொல். ஈழ மக்களிடம் காசு வாங்கவில்லை என்று சொல். நாங்கள் இதோ ராஜன் இருக்கிறார், உமாபதி இருக்கிறார். ஈழ மக்களுக்காக உழைத்தவர்கள் நாங்கள். ஈழ மக்களை வைத்து பிழைத்தவன் நீ. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. தனிப்பட்ட நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறேன், உமாகிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறேன், மேடையில் சொல்லுகிறேன். என் அப்பா மிகவும் கவலைக்கிடமாக இருந்த நேரத்தில், அன்றைக்கு இரவு நான் ஊரில் இல்லை, இரவு 11 மணி 12 மணிக்கு தொலைபேசுகிற போது என் அண்ணன் கேட்டார். இப்போது வருகிற போது கூட ஒரு செய்தி சொன்னேன். அண்ணனை பற்றி சொல்வதால் சொல்ல வேண்டும். என் சின்ன அண்ணன், பெரியவர் அல்ல. இந்த சுவாமிநாதன்களே இப்படித்தான் இருப்பார்களா என்று ஒருவர் கேட்டார். நீதிபதி, எனக்கும் சாமிநாதனை திட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் என் அண்ணன் பெயர் வேறு சாமிநாதன் என்று சொன்னேன். அவர் கேட்டார், எங்கே போயிட்டடா, அப்பாவுக்கு முடியல, உன்னை கேட்கிறாரான்னு கேட்டார். நான் எங்கே போனேன் என்று சொல்லவில்லை. உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஈழ போராளிகளுக்கு மருந்தை கொடுப்பதற்காக போனேன். நன்றியோடு நான் பதிவு செய்கிறேன், நடிகர் மன்சூர் அலிகான் கூட அதற்கு தேவையான சில மருந்துகளை வாங்கி கொடுத்தார். திருச்செங்கோட்டில் இருக்கிற டாக்டர் பட பாலகிருஷ்ணன், மதிமுகவை சேர்ந்தவர், நம்முடைய தேவநேயன், கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த தேவநேயர். எதற்காக நான் இந்த பெயர்களை சொல்கிறேன் என்றால், பதிவாக வேண்டும். உண்மையாக உழைத்தவர்களின் பெயர்கள் வரலாற்றில் இடம்பெற வேண்டும். சீமானுக்கு என்ன நடந்ததென்றே அப்போது தெரியாது. நான் சொல்லுவது 1997. நாளைக்கு காலையில் நான் வந்து விடுகிறேன் என்று அண்ணனிடத்திலே சொன்னேன். காலையில் மருத்துவமனைக்கு போனேன். அப்பாவை பிணமாகத்தான் பார்த்தேன். உண்மை. என் நெஞ்சிலிருந்தும் மனசிலிருந்தும் வருகிற ஒரு துடி பொய்யும் கலவாத உண்மை. அதனால்தான் நண்பர்களே, நான் சுபவீர பாண்டியனாக பேராசிரியராக இருந்த அந்த நிலையில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவனாக பேசவில்லை, கடைசி வரைக்கும் கழகத்தின் தொண்டனாக இருந்த காரைக்குடி ராமசுப்பையாவின் பிள்ளையாய் பேசுகிறேன். என் அப்பாவுக்கு நான் செய்கிற காணிக்கை. என் அப்பா இருந்தால் கேட்பார், கலைஞரை பற்றி ஒருவன் பேசுகிற போது நீ பார்த்து கொண்டிருந்தால் நீ என் பிள்ளையாடா என்று கேட்பார். இல்லை, நான் உங்கள் பிள்ளைதான். அதனால்தான் என்னால் நேற்று இரவு தூங்க முடியவில்லை. சொல்ல வேண்டும், திருப்பி சொல்ல வேண்டும், உண்மைகளை போட்டு உடைக்க வேண்டும். இவர்கள் எதிர்த்து பேசுவார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை நண்பர்களே. எங்கள் தலைவனே உன்னுடைய சாணத்தையும் மலத்தையும் உரமாய் எடுத்துக்கொண்டு வளர்ந்தவன் என்று சொன்னால், கலைஞரை போல கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பாரே, உன் தோளில் விழுந்த மாலைகள் எத்தனை, உன் முதுகில் பாய்ந்த கத்திகள் எத்தனை. அவரை விடவா ஒருத்தனுக்கு மீது அத்தனை அம்புகள் அத்தனை ஈட்டிகள் வந்து பாய்ந்திருக்கும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார்? இப்போது கூட வருகிற போது காரிலேறே தம்பிகள் மணியிடத்திலும் பிறவினிடத்திலும் பேசி கொண்டு வந்தேன். ஒரு பேராசிரியர் நீலகண்டன் ஒரு காணொளியை திருநெல்வேலியில் இருந்து அனுப்பியிருக்கிறார். அந்த காணொளி என்ன சொல்கிறது தெரியுமா? நான் நினைக்கிறேன் அது முழுமையாக இல்லை, அது நீயா நானா பகுதியாக இருக்குமோ என்று கருதுகிறேன். ராஜா ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு பார்ப்பன பையன் பேசுகிற பேச்சு. அவன் சொல்லுகிறான்,
கலைஞர் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்தார். நான் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர். முதல் தலைமுறைக்கு பண உதவி கொடுக்கிற போது விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். எங்கள் வீட்டில் சொன்னார்கள், அவர் பிராமணர்களுக்கெல்லாம் செய்ய மாட்டார் என்று சொன்னார்கள். இருந்தாலும் விண்ணப்பித்து பார்ப்போம் என்று விண்ணப்பித்தேன். எனக்கும் கிடைத்தது. எவ்வளவு தெரியுமா? அந்த பிள்ளை சொல்லுகிறான், 80,000 ரூபாய் எனக்கு கிடைத்தது. என் பெற்றோரும் என் உறவினரும் கூட எனக்கு அவ்வளவு தொகை கொடுத்ததில்லை. அதற்கு அடுத்த வரிதான் முக்கியமானது. ஆனால் அதற்கு பிறகும் எங்கள் வீட்டில் ஒரு வாக்கு கூட உதயசூரியனுக்கு விழுந்ததில்லை. அதற்கு பிறகும் ஒரு வாக்கு கூட உதயசூரியனுக்கு விழுந்ததில்லை. கலைஞர் இறந்தபோது எங்கள் வீட்டில் அதை கேலியாகத்தான் பேசினார்கள். எனக்கு வலித்தது என்று அந்த பிள்ளை எழுதுகிறான். ஒரு மனிதன் அந்த குடும்பத்திலும் இருக்கிறான். அந்த குடும்பத்திலும் ஒரு மனிதன் இருக்கிறான், வேறொன்றும் அல்ல, நன்றி உணர்ச்சி. அதை பற்றி கலைஞர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஆனந்த விகடனில் வந்த பேட்டியை இந்த தம்பி குறிப்பிடுகிறான். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அரசியலில் இருக்கிறீர்களே, கற்றுக்கொண்ட பாடம் என்ன? கலைஞர் சொல்லுகிறார், நாம் ஆட்சியில் இருக்கிற போது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் நன்றியோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நாம் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்பதைத்தான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற தலைவனையா நீ சதிகாரன் என்கிறாய்? அந்த தலைவனையா நீ சண்டாளன் என்கிறாய்? யார் சதிகாரன் என்பதை வரலாறு சொல்லும். நீ ஈழத்துக்கு என்ன செய்தாய்? நடிகர் ராஜகிரனை மேடைக்கு அழைத்து வருவோமா? அவர் வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்துதான் போனோம், 10 நிமிடம் ஒன்றாக இருந்தோம். அதற்கு இந்த பிள்ளை இவ்வளவு கதையை சொல்லுகிறான். மொத்தமே 10 நிமிடம். என்ன கற்றுக்கொண்டாய் ஈழத்தில்? என்ன உணர்வை, என்ன உண்மையை கற்றுக்கொண்டாய்? அவரே ஒரு பேட்டியில் சீமான் சொல்கிற பெருமையை பாருங்க. இந்த 2 மொந்த கல் அடிச்சிட்டு புரோட்டா சாப்பிட்டு போன மாதிரி இது ஒரு கதை. நான் ஈழத்துக்கு போயிருந்த போது அண்ணன் என்பது அவர் பிரபாகரனை சொல்லுகிறார். அண்ணன், நான், நம்முடைய அந்த புலிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாப்பாட்டு போட்டி நடக்கும். அவர்களை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார் பாருங்க. சாப்பாட்டு போட்டி நடக்கும். மற்றவர்களெல்லாம் தோற்று போய்விடுவார்கள். நானும் அண்ணனும் தான் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்போம். அதற்கு பிறகு நான் மறதியாக தட்டை தள்ளிவிட்டவுடன் நீ தோற்று போய்விட்டாய் என்று அண்ணன் சொன்னார். அவர் ஒரு விடுதலைக்காக படை நடத்தியவர், ஒரு மிலிட்ரி ஹோட்டல் முதலாளி மாதிரி ஆக்கிட்டேடா. பிரபாகரனடா ஹோட்டல் முதலாளியாடா. கடைசியாக இவர் என்ன கேட்டாராம்? அண்ணன் கேட்டாராம், சரி நீங்கள் தாயகம் திரும்பும்போது உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்டாராம். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படி ஒரு பதிலை. இந்த புத்திசாலி சொல்லியிருக்கிறார், இந்த சமயக்காரனை என்னோட அனுப்புங்க. எவ்வளவு அறிவாளி பாருங்க. இந்த மண்ணின் உணர்வு வேண்டும் என்று சொல்லவில்லை, இங்கே இருந்த ஆயுதம் வேண்டும் என்று சொல்லவில்லை, இந்த உங்களினுடைய உறுதி வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த சமையல் செய்கிறவனை கூட அனுப்புறியான்னு கேட்கிறவனை நம்பி ஒரு 100 பேர் கைதட்டுறானே, இவன் தான் ஈழத்துக்காக உழைக்கிறவன் என்று நினைக்கிறானே. நான் சீமானுக்காக வருத்தப்படவில்லை, அந்த பிள்ளைகளுக்காக வருத்தப்படுகிறேன். மேடையில் ஏறி பேசினால் யார் ஒருவரையும் மதிப்பதில்லை, எவர் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லை. நான் இன்றைக்கு எழுதுவதற்காக நான் குறிப்பிடுகிறேன். நண்பர்களே, கலைஞரிடத்திலே ஒரு முறை நான் கேட்கிறேன், நான் இந்த மேடையில் பேசுவது தனிப்பட்ட நன்றி உணர்ச்சியிலும், என்னை தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு காரில் பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் சுபவீர பாண்டியனை அறிமுகப்படுத்திய தலைவர் கலைஞர் தான். அவர் பக்கத்தில் இருந்ததால் அறிவு பெற்றேன், அவர் பக்கத்தில் இருந்ததால் அறிமுகம் பெற்றேன். அந்த பாசம், அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு அப்படியே இருக்கிறது. நான் காரில் போகிற போது ஐயாவிடத்தில் கேட்பேன். அண்ணன் துரைமுருகன் தான் சொல்லுவார், எப்பா நீ என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு விடுவேன் பார். நான் அவரிடத்தில் ஒரு நாள் கேட்டேன், ஐயா நீங்கள் காமராஜரோடும் ராஜாஜியோடும் அரசியல் செய்தவர், இன்றைக்கு இந்த அம்மாவோடு அரசியல் செய்ய நேர்ந்திருக்கிறதே என்று எப்போதாவது உங்களுக்கு வலித்திருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்ன விடை, அவர் எவ்வளவு பெரிய ஞானி என்பதை எனக்கு காட்டிற்று. அவர் சொன்னார், சிரித்தார். பிறகு என்னை பார்த்து சொன்னார், நான் அப்படி நினைத்தால் நீ இன்னொரு காட்சியை நினைத்து பார்க்க வேண்டாமா? என்னோடு அரசியல் செய்த போது காமராஜரும் ராஜாஜியும் என்ன நினைத்திருப்பார்கள் என்று கேட்டார். காமராஜரோடும் ராஜாஜியோடும் நீங்கள் அரசியல் செய்தீர்கள், இன்றைக்கு இந்த அம்மையாரோடு அரசியல் செய்கிறீர்களே என்ற போது, சரி அப்படியானால் காமராஜரும் ராஜாஜியும் என்ன நினைத்திருப்பார்கள் என்னோடு அரசியல் செய்வதற்கு?
ஒன்றை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள், காலம் யாரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் அரசியல் செய்ய வேண்டும். ஆனாலும் பாருங்கள், எனக்கு காலம் இந்த ஆளை கொண்டு வந்து எதிரில் நிறுத்தி இருக்கிறது. உண்மையாகவே சோகமாக இருக்கிறது. எனக்கு ஒரு எதிரி தரமானவனாக இருக்க வேண்டாமா? இவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அரசியலை தரங்கட்ட அரசியலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசுவதாக கருதாதீர்கள். தமிழ்நாட்டின் அரசியலை தரங்கட்ட அரசியலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பூனைக்கும் நாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் எல்லோரும் ஆடு மேயுங்கள், எல்லோரும் மாடு மேயுங்கள், எவனும் படிக்காத. ஏன்னா இந்த ஆள் 2 மொந்த கள்ளு குடிச்சிட்டு சினிமா பார்த்துட்டு புரோட்டா சாப்பிட்டு போனவன், நீ படிச்சிட்டீங்கன்னா. எனவே ஆடு மாடு மேய்க்க வேண்டும். தெரியுமா சீமானவர்களே, ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு இந்தியாவிலேயே முதலில் பல்கலைக்கழகம் கண்டவர் எங்கள் தலைவர் கலைஞர். தேதியோடு சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொண்டு சரிபார். 1989ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி கலைஞர் அறிவித்தார், இந்தியாவிலேயே முதல் கால்நடை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் செப்டம்பர் 15 அது தொடங்கிற்று. ஜூன் 21 அறிவித்தார், செப்டம்பர் 15 தொடங்கிற்று. மறுக்க முடியுமா உங்களால்? கால்நடைகளின் மீது கருணை இல்லாதவரா கால்நடை பல்கலைக்கழகம் தொடங்கினார்? உனக்குத்தான் கால்நடையின் மீது பற்றுதல் இருக்கிறதா? நீ வைத்திருக்கிற, அவர் சொல்லுகிறார், அவர் வீட்டில் ஒரு கிளி வளர்க்கிறாராம். நண்பர்களே, கருதுங்கள், எனக்கு இந்த நாட்டையே அடைய வேண்டும் என்று கருதுகிற எனக்கு ஒரு வீடு கூட இல்லை. நாட்டையே அடைய வேண்டும், நாட்டை வெற்றி பெற்று ஆள வேண்டும் என்பது அல்ல. உண்மையாய் சொல்லுகிறேன். அவருக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அதர்மம் மனோஜும் ட்ரைப்ஸ் கரிகாலனும் தான் வேண்டும். அதர்மம் மனோஜ் விஜயும் கூட மிக சரியாக யூடியூப் ரூட்டஸை தாங்க முடியாது அவரால். மைனரின் வீச்சு வேறு. அதர்மம் மனோஜ் தான் மிக தெளிவாக கண்டறிந்து 2.5 லட்சம் ரூபாய் வாடகை. அவர் வாடகை வீட்டில் இருக்கிறார், நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன். உண்மைதான் நண்பர்களே, அவர் வாடகை கொடுப்பது மாதம் 2.5 லட்சம், என் வீட்டின் மதிப்பே 2.5 லட்சம். எதிரே ஒரு இடம் வைத்திருக்கிறார், நாய்க்கு, கிளிக்கு, பூனைக்கு. மாதம் 75,000 ரூபாய் வாடகை. எனக்கு தெரியாது, இதற்கு மனோஜ் பொறுப்பு. தன்னுடைய பிள்ளைகளை தமிழ் தேசியம் பேசுகிற இவர், அவருடைய தமிழ் தேசியத்துக்கு வருகிறேன் அடுத்து. தமிழ் தேசியம் பேசுகிற இவர் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கிறார். பக்கத்தில் அரசு பள்ளி இல்லை என்கிறார். அவருடைய வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டரில் அரசு பள்ளி இருக்கிறது, 4 கிலோமீட்டரில் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிறது, 9 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூலில் போய் சேர்த்துட்டு என் பிள்ளை ஆடு மாடு மேய்க்க சொல்றியா நீ? மதிவதனி அதைத்தான் கேட்பார். உன் பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கணும், எங்கள் பிள்ளைங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கணுமா? நீ ராஜாஜியை விட மோசமானவன். ராஜாஜி பள்ளிக்கூடத்தை மூடினாரே தவிர தனிப்பட்ட முறையில் நேர்மையானவர். ஒரு நாளும் குறை சொல்ல முடியும். உனக்கு ஏதாவது நேர்மை என்று எதையாவது சொல்ல முடியுமா? நண்பர்களே, கால்நடை பல்கலைக்கழகத்தை மட்டுமல்ல, இந்த கிளியை பற்றி ஒரு செய்தி சொல்லிடுறேன். அந்த கிளி என்ன சொல்லுமா, வர்றவங்களெல்லாம் எல்லார் பேரும் சொல்லுமா, பிரபாகரன், சேக்குவேரா, காளிமுத்து. கவனியுங்கள், அது அவங்க மாமனார் பேர். பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கில் ஏற்ற வேண்டும் என்று ஜெயலலிதா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது அவைத்தலைவர் சபாநாயகராக இருந்தவர் காளிமுத்து. இவன் வீட்டு கிளி பிரபாகரனையும் சொல்லுமா, காளிமுத்து உன்ன மாதிரியே கிளியையும் வளர்த்திருக்கியே. கிளி காளிமுத்தண்ணன் மீது எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. நான் பொடாவிலே இருந்து வருகிறேன். அப்போது அவர் அமைச்சர். பாவாணர் நூலக கட்டிடத்திலேயே ஒரு கூட்டம், தமிழ் மண் நூல் வெளியீட்டு விழா. அதில் அவர் அமைச்சராக கலந்து கொள்ளுகிறார். எனக்கு அவர் பேச்சும் பிடிக்கும். காளிமுத்தண்ணன் பேச்சும் வைகோ அவர்கள் பேச்சும் எனக்கு மிக பிடிக்கும். நான் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறேன். அவர் எழுந்து வருகிற போது அவர் கண்ணில் பட வேண்டாம் என்பதற்காக தனியாக ஒதுங்கி நிற்கிறேன். கடந்து போனவர் பார்த்துவிட்டு திரும்ப வந்தார். நடந்த செய்தி. எல்லோரும் ஊடகங்கள் இருக்கிறார்கள். அவர் அமைச்சர். நான் பொடாவிலே இருந்து வந்திருக்கிறேன். வந்தவர் என் கையை பிடித்து கொண்டு ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் புறப்படுங்கள், நீங்கள் புறப்படுங்கள், வேண்டாம், இந்த இடத்துல வேண்டாம் என்று சொன்னேன். என்ன வியப்பு தெரியுமா?
கலைஞரை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் இந்த பைத்தியக்காரன். ஒருவர் சொன்னார், சீமான் மீது வழக்கே போட முடியாது, ஏனென்றால் பைத்தியக்காரர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்ய முடியாது. கலைஞர் எவ்வளவு பெரிய நுண் அறிவு உடையவர் என்பதற்காக சொல்லுகிறேன். 2 நிகழ்ச்சிகளை நான் பதிவு செய்ய வேண்டும். கலைஞர் சொன்னார், நான் ஒரு நாள் காலையிலே தலைவரை பார்த்துவிட்டு கீழே வருகிற போது மோகன் என்று கருதுகிறேன், ஓடி வந்து ஐயா உங்களை கூப்பிடுறாங்க, இன்டர்காமில் பேச சொல்கிறாங்க. இப்போ தான் ஐயா கூட தான் இருந்துட்டு வந்தேன். அவர் ஒவ்வொன்றிலும் அத்தனை நுணுக்கமானவர். இதோ பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். கோவையிலே செம்மொழி மாநாடு, அந்த இலச்சினையில் ஏதாவது ஒரு குறள் வரியை எழுத வேண்டும். ஆடுக்கு ஒரு வரி சொல்லுகிறோம், அறிவுடையார் எல்லாம் உடையார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அவர் சொன்னார், இல்லை இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை எழுது என்றார். ஒரு பேராசிரியர் ராஜேந்திரன் தான் சொன்னார், அதை உங்கள் கையாலேயே எழுதுங்கள் என்று. அவருக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். கோபாலபுரத்தில் ஒவ்வொன்றையும் நுட்பமாக பார்க்கிறவர். நான் கீழே இப்போதானே ஐயாவோட பேசிவிட்டு வந்தேன் என்று மறுபடியும் ஐயா கூப்பிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, முரசொலி பார்த்துட்டியா? அவர்கிட்ட இருக்க பெரிய சிக்கல். ஒரு தடவை அமைச்சர் பொன்முடி சொன்னார், இன்னைக்கு நீங்களும் மாட்டிட்டீங்களான்னார். ஏன்னா நான் ஒழுங்காக படிச்சுட்டு போவேன், இன்னும் பார்க்கலைங்க, நான் நேரம் உங்களை பார்க்க வந்துட்டேன். பார், அடுத்த வரியை கவனியுங்கள். காளிமுத்து நேற்று தான் இறந்திருக்கிறார். முரசொலி பார், உனக்கு பிடித்த காளிமுத்து பற்றி எழுதியிருக்கிறேன். எனக்கு காளிமுத்துவை பிடிக்கும் என்பது இவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. உனக்கு பிடித்த காளிமுத்துவை பற்றி எழுதியிருக்கிறேன். அற்புதமான கட்டுரை, மண்ணில் மறைந்த வைரம் என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். அவர் நம்மை திட்டிவிட்டு தான் இறந்தார், அது வேறு. ஒரு தீர்மானத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். கலைஞர் எத்தனை நுட்பமான அறிவு உடையவர் என்பதற்காக சொல்லுகிறேன். தீர்மானத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். பிறகு அவர் அழைத்து சொல்லுகிறார், இந்த தீர்மானத்தை டிகேஎஸ் போயிட்டார் இளங்கோம்பு, சரி நீயும் ராசாவும் உட்கார்ந்து எழுதுங்க, சமூக நீதி பற்றியது. சரின்னு சொன்னோம். அடுத்த வரி சொல்லுகிறார், நீங்கள் தான் அடிக்கடி மத்தியானம் சேர்ந்து சந்தித்து சாப்பாடெலாம் சாப்பிட்றீங்க, எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியுது. யாருக்கும் தெரியாது. ராசா அவர்கள் என்னை மதிய உணவுக்கு அழைப்பார், 2 பேரும் போவோம் சாப்பிடும். நீங்கள் தான் 2 பேரும் அடிக்கடி சந்தித்து மத்தியான உணவு. இவர் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தை சுற்றி வந்த ஒரு மாமேதை. சாதாரண மனிதர் என்றா கலைஞரை நீ நினைத்தாய்? நேற்றைக்கு எங்கள் அமைப்பை சார்ந்த முத்துக்குமார் என்னை போலவே இரவு முழுவதும் தூங்காமல் புலம்பிக் கொண்டு எழுதி கொண்டே இருந்தார். கலைஞரை பற்றி இப்படி ஒருத்தன் பேசுறா, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதா? அத்தனை பெரிய ஆற்றல் உடையவர். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றிலும் அத்தனை நுட்பம். கால்நடை பல்கலைக்கழகத்தை இந்தியாவிலேயே தொடக்கினார் என்று சொன்னேன் இல்லையா? குறித்துக் கொள்ளுங்கள். 1974 ஜனவரி 1ஆம் தேதி இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லை. அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான படி உயர்வை கொடுத்தவர் கலைஞர். இந்தியாவிலேயே முதல் முறை, வேற எங்கேயும் கிடையாது, இணையாக கொடுத்தார். 11,30,000 பேர் பயன் பெற்றார்கள். நன்றி வேண்டாம்? பயன் பெற்றவன்ல சில பேர் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறியே, ஒரு நன்றி உணர்ச்சி வேண்டாம்? இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய தலையங்கம் இருக்கிறது. 11,30,000 பேருக்கு அவர் செய்த அந்த உதவியை இந்த நாடு ஒரு நாடும் மறக்காது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதிச்சு, மறந்துட்டானுங்க. ஒவ்வொன்றையும் திருவள்ளுவர் சிலை, வள்ளுவர் கோட்டம், இதோ செல்வின் தான் திராவிட முழக்கத்தில் போன தூரம் எழுதியிருக்கிறார். அந்த சிலையை எத்தனை ஆண்டுகளாக அவர் மூடையில் இருந்து உருவாக்கினார் என்பது திடீர்னு ஒரு நாள் அவர் முடிவு பண்ணல. 89-90 அதை பற்றி சிந்திக்கிறார். 2000 ஜனவரி 1 கன்னியாகுமரியில் திறக்கப்படுகிறது. அதற்குள் இருக்கிற அரசியல் அவரை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். கன்னியாகுமரிக்கு போறவெல்லாம் விவேகானந்தர் பாறை பார்க்க போறதா தானே சொன்னா, அது அமுங்கி போயிடுச்சுங்க. பக்கத்தில் உயர்ந்து நிற்பது குறள். சுரதா தான் கேட்பார், நான் விவேகானந்தருக்கு சிலை வேண்டாம்னு சொல்லலை, வங்கத்து ஞானிகளுக்கு சிலைகள் இங்கே, வடலூரார் போன்றாருக்கு சிலைகள் எங்கேன்னு கேட்பார். தமிழ்நாட்டில் வடலூரார் இல்லடா நிற்கணும் பார், வள்ளுவர் நிற்கிறார். விவேகானந்தர் பாறையை கலைஞர் ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுகிற அறிவாளி அவர்.
செல்வின் எழுதியிருப்பார். எவ்வளவு? 133 அடி உயரம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த கல்லினுடைய எடை 7000 டன். 7000 டன்னை எப்படி செதுக்கினார்? ஒவ்வொன்றும் எப்படி பார்த்தார்? 7000 டன், 9,85,00,000 ரூபாய் செலவு. வள்ளுவனை கொண்டு வந்து நிறுத்தியது தமிழுக்கு எதுவும் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறாயே, உனக்கு தமிழ் ஒழுங்கா பேசக்கூட வரலையே. என்னோடு இலக்கியத்தில் தர்க்கம் செய்ய வருகிறீர்களா? உனக்கு என்ன தெரியும்னு உன்னோட தர்க்கம் பண்ண சொல்றேன். எனக்கு உண்மையாக திருக்குறள்ல போய் அந்த ஆளோட நான் தர்க்கம் பண்ணா திருக்குறளுக்கு வள்ளுவருக்கு அவமானம், எனக்கு அல்ல. எதையும் படிக்காமல் எதையும் சிந்திக்காமல் சென்னையில் இருக்கிற வள்ளுவர் கோட்டம் நண்பர்களே ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து கட்டியது. இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உடையது அந்த தலைமைச் செயலகமாக இருந்தது. மருத்துவமனையை அந்த மாற்றிடுச்சு. அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான். அதாவது ஒரு பேருந்து நிலையத்தை எவனாவது பள்ளிக்கூடம் மாற்றுவானா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டமைப்பு உண்டு. கலைஞர் பார்த்து பார்த்து செய்தார். வள்ளுவர் கோட்டத்தை ஒவ்வொரு செங்கலாக உருவாக்கினார். என்ன ஆயிற்று? கடைசியாக தேதியும் குறிக்கப்பட்டது. 1976 பிப்ரவரி 22, 23 ஆகிய நாள்களில் வள்ளுவர் கோட்டம் திறப்பதென்று முடிவு செய்ததற்கு பிறகு ஜனவரி 31 ஆட்சியை கலைத்து விட்டார்கள். 31 ஆட்சியை கலைத்ததற்கு பிறகு 76 ஏப்ரலில் அந்த திறப்பு விழா ஒரு அரசாங்க அதிகாரியை வைத்து நடத்தினார்கள். மீண்டும் 89 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் மீண்டும் கலைஞர் அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு போனார். போகிற போது சொன்னார், ஒரு தாய் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தன் குழந்தையை பார்ப்பது போல இருந்தது என்றார். தமிழர்களுக்கு என்ன செய்தாய் என்று கேட்கிறாயே, என்ன செய்யவில்லை கலைஞர்? எத்தனை தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கினார். அத்தனை பேரும் திமுக காரரா? சாமி சிதம்பரனாரின் நூல்களை நாட்டுடைமை ஆக்கினார் என்றால் அவர் சுயமரியாதைக்காரர். சாமி சிதம்பரனார் நூல்களை மட்டுமில்லை நண்பர்களே, சாமிநாத சர்மா நூல்களையும் கலைஞர் தான் நாட்டுடைமை ஆக்கினார். ஏனென்றால் சாமிநாத சர்மா அத்தனை பெரிய அறிஞன். சாமிநாத சர்மா இல்லை என்றால் நமக்கு பல தலைவர்களை பற்றி தெரியாது. இவன் சேக்குவேராவை பற்றியெல்லாம் பேசும்போது எனக்கு உண்மையாகவே சேக்குவேராவின் மீது கவலையாக இருக்கிறது. தாடி வைத்தவனெல்லாம் சேக்குவேராவா? எங்களுக்கு சேக்குவேராவின் தாடிக்கும் பிச்சைக்காரன் தாடிக்கும் கூடவா வித்தியாசம் தெரியாது நண்பர்களே. அதை தடவிக்கொண்டு சேக்குவேராவை பற்றி சிந்திக்கிறாராம். என்ன நடிப்பு இது நண்பர்களே! ஒவ்வொன்றையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். அத்தனை பேருடைய எழுத்துகளையும், புரட்சி கவிஞரின் கவிதைகள், கவிஞர் முடியரசன் கவிதைகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியில் இந்த நாமக்கல் கவிஞர் கவிதைகளையும் நாட்டுடைமை ஆக்கியவர் கலைஞர் தான். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கியவர் கவிஞர் தான். மறைமலை அடிகளாரின் எழுத்துக்களை மொத்தமாக எடுத்துக்கொண்டு 30 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் தான். ஒவ்வொன்றையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். திருவிக்காவின் நூல்களை நாட்டுடைமை ஆக்கியது கலைஞர் தான். ஜீவாவின் நூல்களை நாட்டுடைமை ஆக்கியது கலைஞர் தான். நான் வேகமாய் சொல்லுவதால் ஏதோ நினைவுக்கு வருகிற பெயர்களை சொல்லவில்லை. ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைத்ததை பேசுவதற்கு நான் என்ன சீமானா? மிக கவனமாக கலைஞரின் பக்கத்தில் இருந்தவன், கவனமாக பேசுகிறேன். அத்தனை நாட்டுடைமை ஆக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். நண்பர்களே, நான் என்னுடைய உரையின் இறுதி பகுதிக்கு வருகிறேன். சீமானுக்கு ஒரு வேண்டுகோள். குறைந்தது தமிழ் தேசியம் பற்றி இனி பேசாது. உனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எது தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம் பேசுகிற நீ எதற்காக இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறாய்? இந்திய நாடாளுமன்றத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன தொடர்பு? அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், கூட்டாட்சி முறை வேண்டும். கூட்டாட்சி, ஃபெடரலிசம் என்றால் என்ன பொருள்? என்னோடு தர்க்கம் பண்ண வருகிறாயா என்கிறாய். நான் இப்போது கேட்கிறேன், நீ தர்க்கம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தால் விடை சொல். ஃபெடரலிசம் என்றால் என்ன பொருள்? பல தனித்தனி நாடுகள் ஒருங்கிணைந்து தங்களுக்குள் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு, என்ன ஒப்பந்தம்? பிரிந்து போகும் உரிமையோடு சேருகிறோம் என்கிற ஒப்பந்தம், ரைட் டு செசேஷன் என்று பெயர். நாங்கள் வெட்டி கொள்ளும் உரிமையோடு ஒட்டி கொள்ளுகிறோம் என்று ஈவிகே சம்பத் சொன்னார். அதுதான் ஃபெடரலிசம். நீ நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாயே, தப்பித்தவறி வெற்றி ஒரு நாளும் வாய்ப்பில்லை. நீங்கள் அப்படியெல்லாம் தவறாக கருதி விடக்கூடாது. நான் முதல்வராகிவிட்டால் முதலில் டெபாசிட் வாங்கு, பிறகு ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெறு.
அதற்கு பிறகு முதல்வர் கனவெல்லாம், அதுவும் நான் முதல்வராகிவிட்டால் யாரும் என் எதிரில் நிற்க முடியாது, ஏன் பேய் பிசாசாக மாறிவிடுவாயா? முதல்வர் ஆனவுடனே எங்கள் தளபதிக்கு முன்னால் நேற்றைக்கு முன்தினம் நான் தற்செயலாக உமாபதியும் நானும் பார்க்கிறோம். பார்த்து பேசிவிட்டு 2 அடி முன்னே வைத்து போனவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. திரும்ப வந்து நான் போயிட்டு வரேன், என்கிட்ட சொல்லலையோன்னு நினச்சி, அத்தனை பணிவும் அத்தனை அடக்கமும் இத்தனை பெரிய செல்வாக்குக்கு இடையில் இருப்பதால் அவர்தானடா எங்கள் தலைவரின் பிள்ளை. கலைஞர் எங்களோடு தான் இருக்கிறார். பெயர் வேறு, உருவம் வேறு. எங்கள் தளபதி எங்களுக்கு தலைவர் தான். என்றைக்காவது அந்த பணிவில் 10,000-ல் ஒரு பகுதி உனக்கு வந்ததுண்டா? வந்து நிற்கிற போதே ஆணவம், எந்த பதவியும் வரவில்லை, ஆணவம் மட்டும் வந்து விட்டது. பாருங்கள், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பதவியே வராத போது ஆணவம் வருகிறதே. உலகத்திலேயே ஒரு பதவியும் இல்லாதவன் இவ்வளவு திமிரா இருந்து நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இன்னமும் தாழ முடியாத வேதனை இருக்கிறது. இந்த பாவியை கொண்டு போய் நாம் மேடையில் வேறு ஏற்றி தொலைத்தோமே. அதைவிட கொடுமை என்ன தெரியுமா? நான் இந்த மேடையில் மறுபடியும் சொல்லுகிறேன், நினைவிருக்கிறதா சீமான்? ஒரு நாளாவது தலைவரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் கேட்டது நினைவிருக்கிறதா? 2 முறை நான் தான் அழைத்து சென்றேன். திரும்ப வருகிற போது என்னிடத்தில் சொன்னது நினைவிருக்கிறதா? தலைவர் கேட்டார், எங்கே இரவு பயணம் எல்லாம் வேண்டாம், கவனமாக இருங்க. நான் போறேன்னா கான்வாய் வருது, கலைஞர் சொல்றார், முன்னும் பின்னும் பாதுகாப்பு இருக்கு, நீங்கள்லாம் பாதுகாப்பாக போங்கன்னு அவ்வளவு தாயன்போடு சொன்னார் என்று சொன்னது நினைவிருக்கிறதா? அந்த தாயன்போடு சொன்ன மனிதரைத்தான் நீ சதிகாரன் என்கிறாய், அந்த மனிதனைத்தான் நீ சண்டாளன் என்கிறாய். காலம் உன்னை மன்னிக்காது, ஒரு நாள் மன்னிக்காது. நீதிமன்றத்திலிருந்து நீ வெளியே வரலாம், வரலாறு உங்களை விடுவிக்காது, ஒரு நாளும் விடுவிக்காது. இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்றே தெரியாமல் பேராசிரியர் ஜெயராமன் மிக அருமையாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நம்முடைய ராஜன் அவர்கள் இப்போது அதை புத்தகமாக ராஜனும் இக்லாசும் தொகுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், அவர்களினுடைய கொள்கை அறிக்கையில் குடியரசுத் தலைவர் முறை வேண்டும் என்று எழுதுகிறார்கள். பார்லிமெண்டரி டெமோக்ரசி அல்ல, பிரசிடென்சியல் டெமோக்ரசி கேட்கிறவனுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? நீ அமெரிக்காவில் இருக்கிறது என்றால் ஒரே தேசிய இனம், ஒரே மொழி. நீ பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடுகள், எப்படி இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வர முடியும்? பிரசிடென்சியல் டெமோக்ரசி என்பது சர்வாதிகாரத்தின் தொடக்கம். ஒரு நாடும் இந்தியாவுக்கு ஏற்று வராது. அங்கே சிங்களரும் தமிழரும் இருக்கிறான், ஆனால் ஸ்ரீலங்காவிலே அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை இருக்கிறது என்றால் அவர்கள் தமிழரை ஒழிப்பதற்காக அதை வைத்திருக்கிறார்கள். நீ தமிழரை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? தமிழ் தேசியம் பேசியே தமிழரை ஒழிக்க வேண்டும் என்று கருதுகிறாயா? குடியரசுத் தலைவர் முறைக்கும் நீ பதவி ஏற்றால் என்ன சொல்லி பொறுப்பு ஏற்பாய்? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது ஆணையாக, இந்திய அரசமைப்பு சட்டம் உனக்கு பெடரலிசம், கூட்டாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதா? தனி நாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறதா? திரும்ப திரும்ப மக்களை நீ ஏமாற்றுகிறாயே. தமிழ் தேசியம் என்றால் என்ன என்றே தெரியாத நீ ஏதோ அவர் தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி வாகை வீரனை போலவும், நாமெல்லாம் திராவிடர்கள் தமிழுக்கு எதிர்ப்பு போலவும் 1000 முறை சொல்லியாயிற்று. நாங்கள் மொழியால் இனத்தால் தமிழர்கள், கருத்தியலால் திராவிடர்கள். திராவிடம் என்பது ஒரு கருத்தியல், திராவிடம் என்பது ஒரு கோட்பாடு. ஆரியத்துக்கு எதிர்ச்சொல்லே திராவிடம். ஆரியம் என்பது அடிமை கோட்பாடு, திராவிடம் என்பது விடுதலை கோட்பாடு. திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருப்பதால் நாங்கள் தமிழர்கள், திராவிட தமிழர்கள். அதுதான் எங்கள் பெயர். எத்தனை தெளிவாக சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்பதற்கு காரணம் அவர்களுக்கு புரியவில்லையா என்பதல்ல. அவர்களுக்கு எளிதில் புரியாது, அது வேறு. உங்களுக்கு புரியவில்லை என்றால் குறைந்தது உங்கள் தமிழ் தேசிய பேராசானிடமாவது கேட்கலாம் இல்லையா? பின்னால் உட்கார்ந்து கொண்டு ஒருவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? அவர் பெயரை மாறன் நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் பெயரை யாருக்கும் தெரியாது, நாம் வேறு ஏன் சொல்லி அதை அறிமுகப்படுத்துவாங்க? நல்லது நண்பர்களே, அவன் பேசுகிற தமிழ் தேசியம் பொய். மேடையிலே பேசுகிற அந்த மொழியில் கண்ணியம் என்பது கிடையாது. தலைவரை பற்றி அவதூறு பேசுவதற்கு இனி எவனும் இந்த மண்ணில் எழக்கூடாது.
சீமானை எதிர்த்து நில்லுங்கள். ஒன்றை சீமான் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். திமுக கழக தொண்டன் எழுந்தால் நீ இருக்கும் இடம் பெரியார். திமுக கழகத்திற்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. தன் சொந்த பணத்தில் தேநீர் குடித்துவிட்டு அறிஞர் அண்ணாதான் சொல்லுவார், அப்போது காங்கிரசுக்கு காளை மாடு சின்னம். நீங்கள் ஒரு காளை மாட்டை வரைவதற்குள் என் தம்பிகள் 1000 உதயசூரியன்களை உதிக்க வைத்து விடுவார். உழைப்பால் வளர்ந்த இயக்கம், ஏழை எளிய மக்களால் வளர்ந்த இயக்கம். நாங்கள் எளிய பிள்ளைகள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறாயே, 20 காரில் வருகிற எளிய பிள்ளைகளா நீங்கள்? உன்னுடைய காரின் விலை என்ன? இதையெல்லாம் கேட்பதற்கு என்ன காரணம் என்றால், மக்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும். கூட நிற்கிற இளைஞர்கள் உணர வேண்டும். நாளைக்கு காலையில் இருந்து நீ எவ்வளவு திட்டினாலும் மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் பேசுவேன். உன்னை ஒழிக்கிற வரையில் நான் பேசியே தீருவேன். நீ ஒரு விஷச்செடி, இந்த மண்ணில் வளரக்கூடாது. நீ ஒரு விஷச்செடி, இந்த மக்களை நீ இந்த நச்சு விஷத்தால் பரப்பக்கூடாது. திராவிட இயக்கத்துக்கு எதிராக எழுந்த யாரும் இந்த மண்ணில் நிற்கவில்லை. கள்ளக்குடி கொண்டான் பாட்டை கேலி செய்துதானே மாற்றி பாடினீர்கள். உங்களுக்கு தெரியுமா சீமான்? கள்ளக்குடி கொண்டான் என்கிற பட்டத்தை கொடுத்தவர் யார் என்று தெரியுமா? கள்ளக்குடி விழா வெற்றி பெற்றது 1970. 2 ஊர்களில் விழா நடந்தது. ஒன்று சென்னையில், இன்னொன்று அப்போது டால்மியபுரமாக இருந்த இன்றைய கள்ளக்குடியில். சென்னையில் பேசும்போது ஒரு தலைவர் சொன்னார், ரயில் வண்டி ஓடுமா ஓடாதா என்று கலைஞர் கருதவில்லை. அவர் எண்ணத்தில் ஓடியதெல்லாம் தமிழர் தமிழ்நாடு என்பதுதான். அந்த தலைவர் யார் என்று தெரியுமா சீமான்? இப்போது கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா என்று முயற்சி செய்கிறீர்களே, அதே அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆரினுடைய வரியை சொல்லுகிறேன். எம்ஜிஆர் தான் சொன்னார், ரயில் ஓடுமா ஓடாதா என்கிற எண்ணம் கலைஞருக்கு இல்லை. அவர் நெஞ்சில் ஓடியதெல்லாம் தமிழர் தமிழ்நாடு என்கிற எண்ணம் தான். சரி, கள்ளக்குடி கொண்டான் பட்டம் கள்ளக்குடி விழாவிலே கொடுக்கப்பட்டது யாரால்? நீங்கள் தமிழ் தேசிய தலைவர் என்று இன்றைக்கு தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறீர்களே, சிலம்பு செல்வர் மாப்போசிதான் கலைஞருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார். நான் சொல்லுவதெல்லாம் வரலாறு. என்ன ஒரு வேதனையாக இருக்கிறது என்றால், வரலாறும் தெரியாத, இலக்கியமும் தெரியாத, தத்துவமும் தெரியாதவர்களோடு நாம் போராடி கொண்டிருக்க வேண்டியிருக்கு. வரலாறு தெரியுமா உனக்கு? சிலம்பு செல்வரினுடைய தமிழ் தேசியம் தெரியுமா? சிலம்பு செல்வர் ஒரு பக்கத்திலே தமிழை என்றார், இன்னொரு பக்கம் சமஸ்கிருதத்தை தூக்கி சுமந்தார் என்பது தெரியுமா? ஆங்கிலத்தை ஆதரித்த ஐயா பெரியார் அவர்கள் ஏன் ஆங்கிலத்தை ஆதரித்தார்? ஏன் அண்ணா இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார்? ஐயா பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் செய்த முயற்சிகளால் தான் இன்று உலகம் முழுவதும் தமிழ் பிள்ளைகள் கொடி கட்டி பறக்கிறார்கள். வெறும் தமிழும் இந்தி திணிக்கப்பட்ட இந்தியுமாக இருந்திருந்தால் இந்த பிள்ளைகள் யாரும் உலகத்தில் போய் சேர்ந்திருக்க முடியாது. இன்றைக்கும் நான் கூறுகிறேன், உலகம் எங்கும் நம்முடைய பிள்ளைகள் கணிப்பொறியிலே வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் 1999 அந்த பள்ளிகளுக்கு கணிப்பொறியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் தான் என்கிற நன்றி உணர்ச்சியோடு. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற உள் இடஒதுக்கீட்டை யார் கொண்டு வந்தார்கள்? 1989 கொண்டு வந்ததற்கு பிறகு எத்தனை பேர் பயன் பெற்றார்கள்? அதற்கு ஒரு பாராட்டு விழா சென்னையிலே நடந்தது. ராமசாமி படையாட்சி தலைமையில் நடந்தது. வன்னிய அடிகளார் கலந்து கொண்டார், அம்பாசங்கர் கலந்து கொண்டார், முன்னாள் அமைச்சர் பூவராகன் கலந்து கொண்டார். மருத்துவர் ராமதாஸ் கலந்து கொண்டாரா என்று கேட்கிறீர்களா? இல்லை, அவர் நன்றி உள்ளவர், அப்படியெல்லாம் கலந்து கொள்ள மாட்டார். துப்பாக்கியிலே சுட்டுக் கொன்ற எம்ஜிஆரை விக்கிரவாண்டியிலே பாராட்டுகிறார். இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞரை தூற்றுகிறார். நீங்கள் வன்னியர்களுக்காக கட்சி வைத்திருக்கிறோம் என்கிறீர்களே, தைலாபுரத்திலே ஒரு வீடு தானே உயர்ந்திருக்கிறது. வன்னியர்கள் இன்னமும் ஏழைகளாகத்தானே இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் தான் எல்லா மக்களுக்கும், அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்த பிறகுதான் நான் அறிவாலயத்திலே கலைஞர் அறையிலே இருக்கிற போது ஜக்கையனும் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் வந்து தலைவரிடத்திலே சொல்லுகிறார்கள், எங்கள் சமூகத்திலிருந்து பிள்ளைகள் மருத்துவர்களாக உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஐயா நீங்கள் கொடுத்த உள் ஒதுக்கீடு தான் என்கிறார். இதோ கோவையிலே இருக்கிற வெண்மணியை அதியமானை கேளுங்கள், அந்த உள் ஒதுக்கீடு அருந்ததியர் மக்களுக்கு பயன்பட்டதா இல்லையா என்று கேளுங்கள்.
அத்தனை சமூகத்தையும் மேலே உயர்த்திவிட்ட தலைவர் கலைஞரை காலால் மிதிக்க முயற்சிக்கிற சீமானுக்கு சொல்லுகிறேன், தொடர்ந்து முயற்சித்தால் காலுக்கு ஆபத்து. அப்படியெல்லாம் நீ செய்துவிட முடியாது. எங்கள் தலைவரை இந்த நாடு போற்றும், உலகம் போற்றும். யார் அவர்? அண்ணாவின் அடி நின்று அறமான வழி சென்று அதிமேதை கருணாநிதி. இந்த பாட்டை அதுக்கு தான் போட்டேன். அண்ணாவின் அடி நின்று அறமான வழி சென்ற அதிமேதை கருணாநிதி. குண்டேந்தி பீரங்கி வந்தாலும் கொள்கை மாறாத கருணாநிதி. குண்டேந்தி பீரங்கி வந்தாலும் கொள்கை மாறாத கருணாநிதி. சீராளன் கருணாநிதி, அன்பு பேராளன் கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. நன்றி. வணக்கம்.